அனைவருக்கும் வணக்கம். இது மைக்ரோசாஃப்ட் வேர்டின் இரண்டாம் வீடியோ. கடந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி டைப் பண்ணுறது, எப்படி டைப் பண்ண வேர்டை கலர் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி அண்டர்லைன் பண்ணுறது, எப்படி போல்டு பண்ணுறது, எப்படி கட்டு காப்பி பேஸ்ட் போன்ற சில ஷார்ட்கட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் இன்சர்ட் பண்ணுறது போன்றவற்றை கடந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டிசைன், அதாவது இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோமில் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். இந்த லாஸ்ட் வீடியோவில் இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் அண்ட் பிக்சர்ஸ் மட்டும் தான் இன்சர்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ். இப்போ ஷேப்ஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ பாருங்கள், நான் ஷேப்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே தேவையான ஷேப்ஸ் எல்லாம் அதாவது இங்கே பல ஷேப்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஷேப்ஸ் பொதுவாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ சார்ட் வரைகிறதுக்கு, டைரெக்ஷனை குறிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் போட்டு காமிக்கிறதுக்கு போன்றவற்றுக்கு இது மாதிரி ஷேப்பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள் வந்துச்சுங்களா? ஓகே, அதே மாதிரி இன்சர்ட் ஷேப், நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள், நெக்ஸ்ட்டு ஆரோ மார்க், இது மாதிரி நம்ம ஃப்ளோ சார்ட்டுங்களை கிரியேட் பண்ணலாம். இந்த ஃப்ளோ சார்ட்டில் ப்ளூ கலராக இருக்குது. அங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல், ஓகே, ஸ்டைல் மாற்றோம்னா நம்மளுக்கு இந்த ஒயிட் கலர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் போதும்னு சொல்லிடலாம். எடிட் டெக்ஸ்ட்டுன்னு போயிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஆறு பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அதே போல் மேலும் இந்த நீங்கள் இப்போ ப்ளூ கலராக இருக்கிற சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைக்கிற ஸ்டைலு, தேவைக்கிற ஸ்டைலு, கலரு, அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நார்மல் இதே வச்சுக்கிறேன். திரும்ப அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் எழுத போகிறேன். குஸ்லாப்பட்டு. இப்போ இது உங்களுக்கு சின்ன சைஸாக இருக்குன்னா, இன்னும் போதுமான சைஸை பெருகணும் அப்படின்னாக்கா இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்போது இந்த தேவையான இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மேலும் சில இன்சர்ட் நான் காமிக்க போகிறேன். மேலும் சில அம்புக்குறிகள், இரட்டை அம்புக்குறிகள், அம்புக்குறி, ஆரோ மார்க், இது டாட்டட் பெரிய அம்புக்குறி அது மாதிரி சொல்லுவாங்க. இது நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம தேவையான கலராக மாற்றிக்கலாம். பிளாக் கலர் அவுட்லைன். அதுக்கப்புறம் ஃபில் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் இப்போ ப்ளூ கலர் இருக்குது. உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா வேறு கலர் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதுக்கு வழிகாட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் கீழே போகிறது, மேலே போகிறது, இது மாதிரி மேலும் பல டைரெக்ஷன் காமிக்கிறதுக்கோசம் இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். மேலும் இன்சர்ட் ஷேப்ஸில் இப்போ முக்கோணம் இன்சர்ட் பண்ண போகிறோம். பேசிக் ஷேப்பில் முக்கோணம். ஓகே, முக்கோணம் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டைல் மாற்றிட்டு, பேசிக் ஸ்டைல் மாற்றிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸாம்பிள் எதனா ஒன்று டைப் பண்ணலாம். போயிட்டு ஆட் எடிட் டெக்ஸ்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். அதாவது சைஸ் பெருசாக வரல, அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம்.
இது இன்சர்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட்டு அதாவது வந்து ஷேப்ஸோட அப்ளிகேஷன். டேபிள்ஸ் பார்த்தாச்சு, பிக்சர்ஸ் பார்த்தாச்சு, ஷேப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட். நம்மளுக்கு வந்து சார்ட்லாம் இது வந்து போதுமான நம்மளுக்கு எப்படி எப்படியெல்லாம் சார்ட் பண்ணலாம், எப்படி எப்படியெல்லாம் வரையலாம். இப்போ வந்து 3 பேரை கம்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட்லேயே வந்து நிறையா வகைகள் வருது. காலம்ஸ், லைன், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா, XY ஸ்கேட்டர் பிளாட், ஸ்டாக், சர்ஃபேஸ், ராடார், காம்போ. இது எல்லாத்துக்கும் வரையறதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வேணும், ஐ மீன் தகவல்கள் வேணும். இந்த தகவல்களாக இருந்தால் தான் வந்து வரைய முடியும். லோடிங் ஆகுது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது, அந்த இதில் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கிற தகவல்கள். கண்ட்ரோல் செட் தேவையில்லை. நான் உங்களுக்கு வந்து எக்ஸல், அதாவது வந்து எக்ஸல் கிளாஸ் எடுக்கும்போது வந்து பிளாட், ஐ மீன் எப்படி வரைபடம் வரைகிறது, இன்சர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்சர்ட்ஸு பிளாட்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம இது பண்ணுறத விட அதில் வந்து நம்ம டேட்டா டைப் பண்ணிவிட்டு அது மூலிமா எப்படி பிளாட் பண்ணுறது, எப்படி கம்பேரிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் வந்து ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம முன்னாடி வந்து ஃப்ளோ சார்ட் நம்மளுக்கு தேவையான கன்வீனியன்ஸாக போட்டுக்கிற மாதிரி வந்து ஃப்ளோ சார்ட் இருக்கும். இதில் ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்தந்த அவங்களுக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே சில டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல் லிஸ்ட் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி, ஆரோ மார்க்கு அப்பு டவுனு ப்ராசஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் எதனா வந்து ஒரு தொடர் சைக்கிளாக இருக்குமா. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் போட்டு காமிக்க போகிறோம். பேசிக் சைக்கிள் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே ஓகே வந்துடுச்சிங்களா. இருங்க, உங்களுக்கு வந்து தெளிவாக காமிக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சிங்கிள் ஏரோ மார்க் அங்கே இருக்கிறதுனால அங்கேயே போகுது. நான் வந்து நம்மளோட சிம்பிளை பார்த்தீங்கன்னா கீழே இறக்கியாச்சு. இருங்க, நம்ம டெலீட் பண்ணிடலாம், நம்மளுக்கு வந்து போதுமான தேவையில்லை கிடையாது. டெலீட் பண்ணியாச்சு. இப்போ இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து நான் சைக்கிள் ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா, அந்த சைக்கிள் அப்படியே போடுவோம். சைக்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே வந்து நிறையா சைக்கிள் இருக்குது. நம்மளுக்கு தேவையாகிற சைக்கிளுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள் சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்குது. ஆரோ மார்க் மட்டும் இருக்குது. ஆரோ மார்க் வித் பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் வித்தவுட் ஆரோ மார்க் இருக்குது. இதனால் வந்து இங்கே தேவையாக இருக்கிற சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹைரார்கி ஆர்டர், அதாவது வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி. ஹைரார்கின்னு ஆர்டர் பிரகாரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு கான்செப்டில் அங்கே வந்து ஸ்மார்ட் கிராஃபிக் இருக்குது, ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஷேப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரமிட் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் வந்து பிக்சர், நம்ம இதெல்லாம் வேறு எதனா பிக்சர் ஃபார்மேட் வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து சைக்கிள் போட்டு உங்களுக்கு சிம்பிளாக காமிக்க போகிறேன். சைக்கிள் போட்டாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே வந்துடுச்சிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டை எடிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்போ வந்து இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகிருக்கும். அந்த கட்டத்துக்கு அந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 111 தருவோம். சிம்பிள், நம்மளோட பேசிக் சிம்பிளுக்கு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கலர்ஸ், இங்கே பாருங்கள் சேஞ்ச் கலர்ஸ் இங்கே இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த பேட்டர்னாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்ல அந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டெக்ஸ்ட்டு 2வது கட்டமா. ஓகே, நான் வந்து 2 தர போகிறேன். அதே போல் வந்து 3வது கட்டத்துக்கு 3 கட்டத்துக்கு 3 4வதுக்கு 4 தர போகிறேன். 5வதுக்கு 5. இது மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதான் வந்து இதோட மெயின் கான்செப்ட்டு.
நீங்கள் வந்து நான் இப்போ வந்து உங்களோட சிம்பிளிசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்பரை டைப் பண்ண 1 2 3ன்னு. மேலும் உங்களுக்கு தேவையான சைக்கிளிக் ப்ராசஸ் எதான பார்த்தீங்கன்னா வந்து சுழற்சி முறைகள், வாழ்க்கை சுழற்சி, மற்றபடி சுழற்சி முறையில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கில் இன்செட்டில் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கில் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். மேட்ரிக்ஸ் பிரமிட் பார்ப்போமா? ஓகே, பிரமிட். ஓகே, பிரமிடில் நான் ஃபஸ்ட் பிரமிட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் முன்னாடி டைப் பண்ண மாதிரி 1 1 1 2 2 2 3 3 3 டைப் பண்ணிவிட்டேன். மேலே இதோட கலர் மாற்றணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தேவையான கலர் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதான் இன்செட்டில் ஸ்மார்ட் ஆர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி, நம்ம எங்கேயாச்சும் சேவ் பண்ணியிருந்தால் அதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இன்செட்டில். அப்புறம் வந்து இன்செர்ட் அண்ட் அப்ளிகேஷன், இது வந்து அட்வான்ஸ் லெவல். இது போக போக உங்களுக்கு வந்து சொல்லுறேன். இது ஹைப்பர் லிங்க், புக் மார்க், இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல். கமாண்டு, ஹெட்டர், ஃபோல்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர்னா தலைப்பு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுக்க போகிறேன் ஹெட்டர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும் எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நார்மல் தரேன். டைப் ஏதாவது வந்து இங்கே டைப் பண்ணுறது வந்து எல்லா பக்கத்தும் காமனாக வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரைம், பப்ளிக், சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு தலைப்பாக வந்து அமையும், எல்லா பக்கத்துக்குமே. எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது. செகண்ட் பக்கத்துக்கு போகும்போதும் நீங்கள் வந்து நல்லா கவனிங்க. இது வந்து செகண்ட் பக்கம். அந்த பிரைம், பப்ளிக், சேரிட்டபிள் வந்து அப்படியே வந்துருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு தலைப்பு, ஒரு கம்பெனியோட தலைப்போ இல்லை ஒரு டாபிக், நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுக்க போகிறீங்கன்னா அந்த கிளாஸோட டாப்பிக்கோ போட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். அதான் வந்து இன்செர்ட்டில் வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதே இன்செர்ட்டில் ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கீழே நம்ம வந்து மேலே போட்டோம் இல்லையா, அது மாதிரி வந்து கீழேயும் கொடுக்கலாம். கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி டேட்டா பிளேஸ் டைப் பண்ணுறேன். குஷ்லா பட்டன், KURUSILAPATTU. அதே மாதிரி தான் இதுவும். முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஷ்லா பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஜுக்கும் காமனாக வரும். முன்னாடி எப்படி பப்ளிக் பிரைம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் காமனாக வந்துச்சோ, பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் காமனாக வந்துச்சோ, அது மேலே வந்து குஷ்லா பட்டன் காமனாக வரும். எல்லா பேஜுக்கு உங்களுக்கு வந்து எத்தனை பேஜ் வேணுமோ அத்தனை பேஜுக்கு இது வந்து கொண்டு வரலாம். அதான் வந்து இன்செர்ட்டில் ஹெட்டர், ஃபுட்டர் பார்த்தோம். இப்போ வந்து பேஜ் நம்பரை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல பேஜ் நம்பர் இருக்கணும் அப்படின்னு கேட்குது. டாப் ஆஃப் த பேஜ், அதாவது வந்து மேலே இருக்கணுமா, இல்லை பாட்டம் பேஜ் கீழ்ப்பக்கம் இருக்கணுமா, இல்லை வந்து பேஜ் மார்ஜின் சைடில் மாதிரி அது மாதிரி வேணுமா. நான் வந்து டாப்பில் தர போகிறேன். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து இந்த தலைப்பை பேஜ் நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தலைப்பு வந்து மேலே தர போகிறேன். அதில் எந்த ஃபார்மேட்டில் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணுமா, மிடில் வேணுமா, ரைட் ஹேண்ட் சைடு வேணுமா. நான் வந்து மிடில் தர போகிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் 1. இப்போ வந்து ஃபஸ்ட் பேஜுக்கு அதே செட் ஆகிடும் 1ன்னு. இப்போ பாருங்கள், அதே வந்து நான் 2வது பேஜுக்கு கொண்டு போகிறேன் பேப்பரை. 2வது பேஜில் பேஜ் நம்பர் 2ன்னு வரும். பார்த்தீங்களா, 2வது பேஜில் 2, 3வது பேஜில் 3. அப்படியே வந்து கண்டினியூவாக வரும். உங்களுக்கு நீங்கள் வந்து எத்தனை பேஜுக்கு டைப் பண்ணுறீங்களோ அத்தனை பேஜுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்துடும். அதாவது வந்து பிரைம் பப்ளிக் சேரிட்டி முன்னாடி டைப் பண்ண, அதுக்கப்புறம் வந்து நான் என்ட்ரு பண்ணல, அதனால் வந்து டெலிட் ஆகிடுச்சு. நான் திரும்ப வந்து ஹெட்டர் டைப் பண்ண போகிறேன். இப்போ வந்து இருக்கும் பாருங்கள், எல்லாமே இருக்கும். பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் இருக்கும், குஷ்லா பட்டு இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பேஜ் நம்பரை வந்து இன்செர்ட் நான் இது பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கணும். அப்ளை நான் தரல.
இங்கே கவனிக்கணுங்க, பேஜ் நம்பர் கொடுத்தா பேஜ் நம்பர், ஹெட்டர் கொடுத்தா ஹெட்டர், அது ரெண்டுமே ஒரே இதில் வரதுனால வந்து ஏதான ஒன்று தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து பேஜ் நம்பரே இருக்கட்டும், அதனால் வந்து பேஜ் நம்பர் வந்து இன்சர்ட்டில் இருக்கட்டும். ரெண்டுமே வந்து அக்செப்ட் பண்ணல. ஹெட்டர் அந்த ரெண்டுமே ஹெட்டர் அந்த இதில் டாபிக்கில் வரதுனால வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும், எக்ஸாம்பிள் பார்த்து இந்த படம் போட்டேன், இந்த படத்துக்குள்ளார உங்களுக்கு எதனா டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதை வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ABCD டைப் பண்ணியாச்சு. இதை வந்து சைஸ் மாற்றிக்கலாம், உங்களுக்கு தேவைக்கிற சைஸ் மாற்றிக்கலாம். நான் ABCD தான் அந்த மாதிரி சின்னசாக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதான் இதோட பெனிஃபிட். ABCDன்னு டைப் மூவ் பண்ணியாச்சு. அது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க இன்சர்ட்டில். இன்சர்ட்டில் குயிக் பார்ட்ஸ்னால் வந்து அது இது வந்து அட்வான்ஸ் லெவல் நான் மேலே சொல்கிறேன். வேர்ட் ஆர்ட்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தர மாதிரி வேர்ட் ஆர்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைப் பண்ண போகிறேன். ஓகே, அதான் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் ஒரு இன்சர்ட் போயிட்டு வேர்ட் ஆர்ட் இருக்குது இல்லை, உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வந்து போல்டாக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ப்ரைம் வந்து மாறிடுச்சிங்களா, அதான் வந்து வேர்ட் ஆர்ட்டோட அப்ளிகேஷன். ஓகே, இன்சர்ட்டில் வேர்ட் ஆர்ட் பார்த்துச்சு. நான் ஒரு முறை சொல்கிறது போக நீங்களும் வந்து ஒரு முறை வந்து பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்சர்ட்டில் வந்து சிக்னேச்சர் லைன் சொல்லுவாங்க, ஆட் சிக்னேச்சர். இது வந்து அட்வான்ஸ் லெவல் போக போக நீங்களே வந்து யூஸ் பண்ண வந்துடும். இதான் அதான் வந்து MS வேர்டில் 2ஆம் கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. மேலும் பல புதிய தகவல்களோட நெக்ஸ்ட்டு MS வேர்டு கிளாஸில் வந்து உங்களை சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜு, பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் ட்ரஸ்டி. நன்றி, வணக்கம்.